ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டிக்கு போறோம். ஓகேவா? ரெலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி. ரெலவன்ஸ் ரிலையபிலிட்டி என்ன அப்படின்னா நான் சொன்னதே தான். ரெலவன்ஸ் வந்து அசர்ஷனுக்கு நீங்க என்ன படிச்சீங்களோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ரெலவன்ஸ், வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்றீங்க. உங்களுக்கு என்ன டவுட்? குடவுன்ல அரிசி மூட்டை இருக்கா இல்லையான்னு டவுட். அதுக்கு அங்க போய் பார்த்தா தான் தெரியும். இங்க உட்காந்து ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் பார்த்தா எது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஒரு லேண்டு அங்க இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். திருவான்மையூர்ல 3rd ஸ்ட்ரீட்ல இந்த இடத்துல ஒரு லேண்ட் இருக்குன்னு தெரியும். அந்த லேண்ட் இவங்க பேர்ல இருக்கான்னு உங்களுக்கு டவுட்னா நீங்க அங்க எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்? இவங்க அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணாங்களான்னு அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணுமே தவிர அங்க லேண்ட் இருக்கான்னு போய் பார்க்கறதுல என்ன பிரயோஜனம்? சோ ஒரு ஆடிட் எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்றோம்னா நமக்கு என்ன டவுட் இருக்கும், அந்த டவுட்டை சால்வ் பண்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட் இருக்கா, அந்த டவுட்டை சால்வ் பண்ற மாதிரி அந்த பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கா, அந்த டவுட்டை சால்வ் பண்ற மாதிரி அந்த எவிடன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு பேர் தான் ரெலவெண்ட் ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சொன்னோம்ல, தேர்ட் பார்ட்டி சொல்றாங்கப்பா நம்பலாம். ஓகேவா? as a generalized ரூலாவே தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வரது வந்து மோர் ரிலையபிள், இன்டர்னலா வந்து கொஞ்சம் லெஸ் ரிலையபிள். பட் இன்டர்னல் எவிடன்ஸ்லயுமே ஆர் இன்டர்னல் ஆடிட் எவிடன்ஸ்லயுமே இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தா எவிடன்ஸ் மோர் ரிலையபிள், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா லெஸ் ரிலையபிள் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? அதுவும் ரிலையபிலிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ரிலையபிள்னா நம்பகத்தன்மை உடைய இல்ல நம்பகத்தன்மை இல்லாத அப்படிங்கிறது. சோ அப்ப வந்து ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று கலெக்ட் பண்றோம்னா அதனுடைய குவாலிட்டியை டிசைட் பண்ற ரெண்டு ஃபேக்டர்ஸ். ஒன்னு, நீ உனக்கு என்ன டவுட் வந்திருக்கோ அதை சால்வ் பண்ற மாதிரி அந்த எவிடன்ஸ் இருக்கா, அது ஒண்ணு. நம்பர் 2, அந்த எவிடன்ஸ் முதல்ல உண்மையான எவிடன்ஸா, ரிலையபிளா, அதை நம்மளால நம்ப முடியுமா அப்படின்னு. ஸோ த ரெலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இதுதான்ப்பா. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா நெக்ஸ்ட் ஒன் நீங்க பாருங்க. ஆடிட்டர் ஹேஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஒப்பீனியனா, அவங்க கண்டிப்பா ஆடிட்டர் என்ன பண்ணணும்? ஒப்பீனியன் சொல்லணும். எப்படி? வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபேரா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த ட்ரூ அண்ட் ஃபேர்னஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தவர் ஒப்பீனியன் சொல்றதுக்கு அவருக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும்போது அது ரெலவெண்டாவும் ரிலையபிளாவும் இருக்கா அப்படின்னு பார்க்கறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். அதனாலதான் த குவாலிட்டி ஆஃப் ஆல் த எவிடன்ஸ். ஒரு ஆடிட் எவிடன்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதோட குவாலிட்டியை பாதிக்கிற ரெண்டு விஷயம், அது ரெலவெண்டா இருக்கா, அது ரிலையபிளா இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரெலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. ரெலவன்ஸ்னா லாஜிக்கல் கனெக்ஷன். அதாவது ரெலவன்ஸ்னா லாஜிக்கல் கனெக்ஷன். உங்களுக்கு அந்த இடத்துல அந்த லேண்ட் இருக்கா இல்லையானே டவுட், ஆனா ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்லாம் கையில வச்சிருக்காங்க. உங்க டவுட் லேண்ட் இருக்கா இல்லையா, அதுக்கு லாஜிக்கலி உங்களுக்கு எவிடன்ஸ் எப்படி இருக்கணும்? நேர்ல போய் லேண்டை விசிட் பண்ணணும். பிசிக்கலி யூ ஹேவ் டு கோ அண்ட் விசிட். அப்ப ரெலவன்ஸ் அப்படிங்கிறது லாஜிக்கல் கனெக்ஷன் வித் ஆர் பேரிங் அப்பான் த பர்பஸ். எந்த பர்பஸ்க்காக நீங்க அந்த ஆடிட் ப்ரொசீஜர் பண்றீங்க, என்ன பர்பஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவா, இது இவங்களோடதா இல்லையான்னு ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கவா, எதுக்காக யூ டூ இட், அதுக்காக நம்ம அந்த ஆடிட் எவிடன்ஸ் இஃப் இட் கிவ்ஸ் யூ a solution or if it resolves your doubt, அது மாதிரி அந்த ஆடிட் ப்ரொசீஜருடைய பதில் இருந்துச்சுன்னா then it is relevant அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க பாரு, appropriate. வேர் அப்ரோப்ரியேட் த அசர்ஷன் அண்டர் கன்சிடரேஷன். புடிச்சான் பாரு, அடிச்சான் பாரு, அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி புடிச்சான் பாரு அந்த இடத்துல கரெக்டா. ரெலவன்ஸ்ன்றது இதுதான். என்ன சொல்றாங்க பாருங்க, ரெலவன்ஸ் அப்படிங்கிறது டீல்ஸ் வித் லாஜிக்கல் கனெக்ஷன் வித் ஆர் பேரிங் அப்பான் த பர்பஸ் ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர் அண்ட் வேர் அப்ரோப்ரியேட் தி அசர்ஷன் அண்டர் கன்சிடரேஷன். எதை நோக்கி நீ வந்து ஒரு ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்றன்றது ரொம்ப முக்கியம். அந்த டவுட்டை சால்வ் பண்ற மாதிரி உன்னுடைய அந்த எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் ரெலவெண்ட் எவிடன்ஸ். அதே மாதிரி the relevance of information to be used as audit evidence may be affected by the direction of testing. ஓகேவா? அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்றீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் ரிலையபிளா இல்லையா, ரெலவெண்டா இல்லையா அப்படின்னு நீங்க முடிவு பண்றதுக்கும் நீங்க எந்த பாணியில டெஸ்ட் பண்றீங்களோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஜஸ்ட் இன்கொயரி பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கேக்குறீங்க அப்படின்னா அந்த இன்கொயரியில வர இன்ஃபர்மேஷன் வந்து லெஸ் ரெலவெண்ட் தான். ஏன்னா உள்ள இருக்கிறவங்க வாய் வழியே சொல்லிட்டு போயிடுவாங்க, நாளைக்கு இவங்க தான் சொன்னாங்கன்றதுக்கு ப்ரூஃப் கூட கிடையாது. பட் நீங்களா பார்த்து அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது வேற. பட் ஒரு இன்கொயரியில டிரெக்ஷன் ஆஃப் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு. நீங்க போய் டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஃபார்மேட்ல டெஸ்ட் பண்றீங்க, எதன் மூலியமா அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்றீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. அதனால இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரெலவன்ஸ். ஓகேவா? அடுத்தது ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி ஐ ஹவ் டோல்ட் யூ நோ வாட் இஸ் ரிலையபிள். யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, எந்த சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு, அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோர்ஸ் என்ன, அதோட நேச்சர் என்ன, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிலையபிலிட்டியை மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அந்த ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிருக்கோம், இன்டர்னல்ல இருந்து கலெக்ட் பண்ணிருக்கோமா, எக்ஸ்டர்னல்ல இருந்து கலெக்ட் பண்ணிருக்கோமா, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அங்க ஸ்ட்ராங்கா இருந்துச்சா, வீக்கா இருந்துச்சா, எப்படி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம், அது ரிலையபிளா இல்லையா, இன்க்ளூடிங் தி இன்டர்னல் கண்ட்ரோல் சொல்லிருக்காங்க பாருங்க, இன்க்ளூடிங் தி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓவர் த ப்ரிப்பரேஷன் மெயின்டெனன்ஸ் வேர் ரெலவெண்ட், எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டு தான் ரெலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி. சோ அதே ரெலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு தடவை படிச்சுக்கோங்க ரெலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி. அதுக்கு அடுத்தது I'll go to the next topic.
மேக் இட் ஃபாஸ்ட்.